ஹலோ எவ்ரிவன். எங்கே பார்த்தாலும் லே ஆஃப், ரெசஷன், ஐ குவிட் மை ஜாப் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கோம்ல. ஐடி ஃபீல்டில் என்ன நடந்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஐடி எம்ப்ளாயிஸ்க்கே அவங்க ஃபீல்டு என்ன நடக்குதுங்க தெரியாமல் எங்கே நம்ம வேலையும் போயிருமோங்கிற பயத்திலே இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் லே ஆஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு என்ட்ரி எலவேட் தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2023 ஸ்டார்ட் பண்ணும்போது ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி எப்படியாவது லைஃப்பில் மேலே வந்துடலாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் ஸ்டார்ட் பண்ண உடனேவே அங்கங்கே லே ஆஃப்னு சொல்லி பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மைக்ரோசாஃப்ட், அமேசான், ட்விட்டர் 10,000 11,000 அப்படின்னு எக்கச்சக்க வேலையை பேர்த்த லே ஆஃப் பண்ணிட்டாங்க. இவங்களோட சேர்த்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வேணால் மைக்ரோசாஃப்ட், கூகுள், சேல்ஸ்ஃபோர்ஸ், மேஃபேர் அப்படிங்கிற கம்பெனிஸ் தங்களோட எம்ப்ளாயிஸை லே ஆஃப் பண்ணுறாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விப்ரோ கிட்டத்தட்ட 450 ஃப்ரெஷர்ஸை வேலை கிடையாது, ஏன்னா உங்களுக்கு ஸ்கில் செட் இல்லை அப்படின்னு சொல்லி எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர் போயும் அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம கோவிட்ல ரொம்ப பீக்கில் போன ஜூம் தங்களோட எம்ப்ளாயிஸ் கிட்டத்தட்ட 1300 பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 70,000க்கு மேற்பட்ட ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு வேலை போயிடுச்சு. பொதுவாக கம்பெனிஸ் எல்லாம் தங்களோட காம்படிஷனை எதை வச்சுப்பாங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் நாங்கள் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுப்பாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக எவ்வளோ பேர்த்த லே ஆஃப் பண்ணுறோம் அப்படிங்கிற காம்படிஷன் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்காக வேலைக்கு ஆள் எடுக்கணும், எதுக்காக இப்போ லே ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? இதுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாம கோவிட் டைமில் எல்லாரும் ஆன்லைன் பேஸ்ட் ஒர்க்கு போனோம். இப்போ மறுபடியும் கோவிட்லாம் ஸ்டெபிலைஸ் ஆகி எல்லாரும் ஆஃப்லைன் மோடில் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் மோடு போயிருக்கோம். ஸோ இந்த மோடில் ஒரு எக்கனாமிக் சிச்சுவேஷன் ஒரு அன்சர்டைனாக போகும், அதே மாதிரி ரெசஷன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு மெயினான ரீசன் சொல்றாங்க. ஸோ அதனால தான் கம்பெனிஸ் லே ஆஃப் பண்றாங்க. ஸோ இது போக வேற எதுவும் ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேலை போயிடுங்கிற பயம் ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு இருக்கு. அது போக புதுசா காலேஜ் முடிச்ச கிராஜுவேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இன்டர்வியூ அட்டன் பண்ணி ரிசல்ட்ஸ் வெயிட் பண்றவங்க, புதுசா ஏதாவது கம்பெனி ஸ்விட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே ஒரு சின்ன பயம் இருக்கு. ஸோ ஐடி ஃபீல்டு பத்தி ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, உங்களுக்கு எப்ப வேலை போகும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இதுல இருந்து எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறது நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐடி ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்கில்ஸை நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்க ஸ்கில் செட் டெவலப் பண்ணி மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ரீசெண்டா வச்சிருந்தீங்கன்னா உங்க வேலையை நீங்களே உருவாக்கலாம். தேங்க்யூ.